இந்த கங்காரு கேருங்கிறது குழந்தையை கங்காரு மாதிரி நம்ம உடலோடு உடல் அணைத்து வைத்துக் கொள்வது. 1800 கிராம்ஸ், 1 கிலோ 800 கிராம் கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கங்காரு கேர் கொடுக்கறது நல்லது. குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இது ரெண்டும் சேர்ந்து நடக்கிறப்போ குழந்தை ஆரோக்கியமா இருக்கும், சீக்கிரம் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போலாம். இந்த கங்காரு கேர் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல்ல மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் ஆரம்பிக்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் சுசித்ரா. பிஎஸ்ஜி மருத்துவமனையில் பச்சிளங்குழந்தை பிரிவில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கங்காரு மதர் கேர். கங்காரு மதர் கேர் கேட்கறதுக்கு புதுசா இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனா இது ரொம்ப பழைய கான்செப்ட். நமக்கு கங்காரு பத்தி தெரியும் இல்லைங்களா? கங்காரு அதோட குழந்தைய ப்ரீமெச்சூராவே குறை மாசத்திலேயே பெற்றெடுத்துரும். அது எப்படி வளர்க்கும் அப்படின்னா அதோட பவுச்சுன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள வச்சுட்டு அது நல்லா வளர்ந்து அது நல்லா போஷாக் அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது வெளி உலகத்தையே பாக்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம கங்காரு மதர் கேர் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பச்சிளம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக பண்ணணும், எதுக்கு இந்த குழந்தைங்களுக்கு இந்த கங்காரு கேர் அப்படிங்கிறது தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெரியும். நமக்கு இப்ப மெடிசின்ஸ் அட்வான்ஸ் ஆக நமக்கு குறை மாச குழந்தைகள் பிறப்பு விகிதம் அதிகமாயிட்டே இருக்கு. முதல்ல குறை மாச குழந்தைகள் அவங்களோட சர்வைவல் ரேட் அதிகமாயிட்டே வருது. நம்ம ட்ரீட்மெண்ட்டும் ஜாஸ்தி ஆக அவங்கள காப்பாற்றக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் ஜாஸ்தி ஆயிட்டே வருது. சோ அதுக்கு இந்த கங்காரு மதர் கேருங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்த விஷயத்துல அப்படின்னு பார்த்தோம்னா யார் யாருக்கெல்லாம் இந்த கங்காரு கேர் கொடுக்கலாம். பிறந்த குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், வெயிட் கம்மியா இருக்கிறது, உதாரணத்துக்கு 1800 கிராம்ஸ், 1 கிலோ 800 கிராம் கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கங்காரு கேர் கொடுக்கறது நல்லது. எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா இந்த கங்காரு கேருங்கிறது குழந்தையை கங்காரு மாதிரி நம்ம உடலோடு உடல் அணைத்து வைத்துக் கொள்வது. இதுல குழந்தை உடலோடு சேர்த்து வச்சுக்கிறப்ப ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், நம்மளோட அரவணைப்பு கிடைக்கும். பர்டிகுலர்லி அம்மாவோட அரவணைப்பு கிடைக்கும். குழந்தைக்கு பச்சிளம் குழந்தை வெயிட் கம்மியா இருக்கப்போ அவங்களோட வெயிட் போஷாக் ஊறக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு அவங்களால அவங்களுக்கு கதகதப்பான ஒரு என்விரான்மெண்ட் தேவை. அது அம்மா மடியில இருக்கப்ப இன்னும் பெட்டரா இருக்கும். அவங்களுக்கு அந்த தெர்மோ ரெகுலேஷன் சொல்லக்கூடியது எந்த தடங்களும் இல்லாம கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபெக்ஷன்ஸ், நம்ம குழந்தைங்களுக்கு இந்த சின்ன குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாரும், அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கங்காரு மதர் கேர்னு ஒண்ணு கொடுக்கறப்போ அது இன்ஃபெக்ஷனுக்கான வாய்ப்புகளும் கம்மியா இருக்கும். இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது மட்டும் பண்றதா, இது மட்டுமா, அது மட்டும் கிடையாது. இது கூட சேர்ந்து அம்மாக்கும் இது ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். குழந்தை எப்பவும் மாரோட அணைச்சு வச்சுக்கிறப்ப அவங்க தோளோட தோல் அணைச்சு வச்சுக்கிறதுக்கு அம்மாவுக்கு அவங்களோட ஸ்ட்ரெஸ் பாதி குறைஞ்சிரும். குழந்தைய கையில கொடுத்துட்டாங்க, சோ அதனால இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் குறையும். குழந்தை கண் முன்னாடி பாத்துட்டு இருப்பாங்க, பாக்குறப்போ பால் சுரக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால அவங்க குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இது ரெண்டும் சேர்ந்து நடக்கிறப்போ குழந்தை ஆரோக்கியமா இருக்கும், சீக்கிரம் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போலாம். ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டிய தேவை கிடையாது. இதனால அவங்களோட மருத்துவ செலவுகளுக்கும் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கும். சோ இந்த விதத்துல கங்காரு கேர் அம்மாக்கும் சரி, பெற்றோருக்கும் சரி, குடும்பத்துக்கும் சரி ரொம்ப உறுதுணையா இருக்கும். இந்த கங்காரு கேர் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல்ல மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் ஆரம்பிக்கலாம். நான் முதலே சொல்லறேன் இல்லைங்களா, 1800 கிராம்ஸ் கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கங்காரு கேர் போடலாம். ரொம்ப ஸ்டேபிளா இருக்காங்க, அதாவது அவங்களுக்கு மருத்துவ ரீதியா எந்த பெரிய பிரச்சனைகளும் இல்ல அப்படிங்கிறப்போ எவ்வளவு நேரம் எப்ப இருந்து வேணாலும் பிறந்த உடனே இருந்து ஆரம்பிக்கலாம். எவ்வளவு நேரம் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைக்கு கேர் கொடுக்கறது, அதாவது அவங்களுக்கு டயப்பர் மாத்துற நேரம், தொடச்சு விடுற நேரம் தவிர முடிஞ்ச வரைக்கும் 24 மணி நேரம் முடியும்னாலும் கூட கங்காரு கேர் போடுறதுல பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது அம்மா தான் போடணுமா அப்படின்னா அம்மா போட்டா பெஸ்ட். அம்மா முடியாத பட்சத்தில், அம்மா அப்பதான் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, சிசேரியன் பண்ணிருக்காங்க, உடம்பு முடியாத பட்சத்தில் குழந்தையோட அப்பாவும் போடலாம், கூட பாட்டி யார் இருந்தாலுமே போட்டுக்கிறது பெஸ்டா இருக்கும். இதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவா உபகரணங்கள் ஏதாவது வேணுமா? ஒன்னும் தேவையில்லை. குழந்தை கூட போட்டுக்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் இருக்க மாதிரி ஒரு ஈஸி சேரோ இல்ல சாய்வான ஒரு சேர் இருந்தா போதும். அம்மாவோ அப்பாவோ குழந்தைய நல்லா அணைச்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படி போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை ட்ரெஸ் அதெல்லாம் கழட்டி டயப்பர் மட்டும் போட்டுட்டு 2 மார்புகளுக்கு நடுவுல குழந்தைய ஒரு தவளை மாதிரி ஒரு பொசிஷன்ல வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படியே உடலோட உடல் இருக்கப்ப நம்ம முதல் சொன்ன மாதிரி குழந்தைக்கு அந்த கதகதப்புல குழந்தையோட தெர்மோ ரெகுலேஷன் பெட்டரா இருக்கும், குழந்தையோட ஹார்ட் பீட் சீரா இருக்கும், குழந்தைக்கு மூச்சு விடுறதுக்கான இதுவும் மூச்சு பிடிக்கிறதுக்கான சான்சஸும் கம்மியா இருக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ராவா தலை போடுறப்ப குழந்தைக்கு கை கால் மட்டும் ஒரு கவர் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளவு நாளைக்கு போடணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் முடியுமோ, எவ்வளவு நேரம் முடியுமோ, குழந்தை எனக்கு இது வேண்டாம்னு சொல்ற வரைக்கும் நம்ம கங்காரு கேர் போடலாம். சோ அந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கும் இந்த கங்காரு மதர் கேர் அப்படின்னு சொல்லக்கூடியது. கடந்த ஒரு
30 வருடங்களாக இது வந்து WHO வந்து இதையும் என்டோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து உடல் எடை குறைவா பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப உறுதுணையா இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப நம்ம பிஎஸ்ஜி மருத்துவமனையில் நம்ம இந்த கங்காரு கேர் இந்த 1800 கிராமுக்கு கீழே பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ, ஸ்டேபிளா இருக்காங்க, குழந்தை மூச்சு விடுறதுல பெருசா தொந்தரவு இல்லைனாலும் கூட நம்ம வந்து உடனடியா ஆரம்பிக்கிறோம். இது வந்து வருஷம் மே 15ஆம் தேதி உலக கேஎம்சி தினமா கொண்டாடிட்டு வரும். அது வந்து இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக, இந்த மாதிரி ஒரு கங்காரு மதர் கேர் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக இந்த வருஷத்துக்கான தீம் இன் யோர் ஆர்ம்ஸ் ஐ ஸ்ட்ரைவ், உங்கள் கையில் நான் வளருகிறேன். அந்த மாதிரி ஒரு இதை எல்லாத்துக்கும் நம்ம பகிர்வோம், எல்லாத்துக்கும் இந்த மெசேஜை நம்ம சொல்லுவோம்.